ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. ஸோ நீங்களா இந்த வீடியோக்காக ரொம்ப நாளாக காத்துட்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேதாந்தோட ப்ரோ பேட்ச் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யார் யாரெல்லாம் இந்த வீடியோக்கு எக்ஸைட்டடாக இருந்தீங்களோ சாட்டில் ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயர் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம், ஹாய் நிதிஷ், தீபு, தீனா, டார்க், நைஸ் டு see you. ரொம்ப ஹாப்பி டு see all of you here. ஸோ பசங்களா, வேதாந்து ப்ரோ பேட்ச்னா என்ன, அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது, அண்ட் இது எந்த கிளாஸுக்கு, இதை எப்படி நீங்கள் சேரலாம், எல்லாம் பற்றி நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். நீங்களாம் தயார்னா வாங்க தெரிவிக்க விட்டுடலாம். ஓகே, ஹாய் கவியன், ஸ்ரீநிதி, வணக்கம், நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது நம்ம கண்ட்ரியில்? வி ஹாவ் ஜேஇ மெயின்ஸ், அதான் மெயின் இன்ஜினியரிங் எக்ஸாம், அண்ட் நீட் மெயின் மெடிக்கல் எக்ஸாம் இல்லையா? ஸோ இது ரெண்டு தான் மெயினாக நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து நிறையா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒலிம்பியாட்ஸ், அண்ட் தென் நம்ம ஸ்டேட்டில் இருக்க அதர் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி ட்ரிபிள்இ, அப்புறம் மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் எக்ஸாம் நீங்களாம் எழுதுவீங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸ். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாட்டில் கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ டு மை லெவல் பெஸ்ட். ஓகேவா? எக்ஸாக்ட்லி ரவிசங்கர். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களா வெறும் ஸ்கூல் போர்ஷன் போதாது. ஐ ஹோப் யூஆர் அவேர். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்நேரத்துக்கு. ஸோ இந்நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஜேஇ மெயின்ஸு, நீட்லாம் வெறும் ஸ்கூல் புக் மட்டும் படித்து நம்ம வந்து நல்ல ரேங்க்கோ நல்ல காலேஜுக்கோ போக முடியாது. எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், எக்ஸ்ட்ராவாக சால்வ் பண்ணணும், மற்ற பசங்களோட கம்பீட் பண்ணி அவங்க மத்தியில் நல்ல பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் யூ நீட் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். அதான் உங்களுக்கு இந்த பேட்சில் கிடைக்கும். த்ரூ த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி, நம்ம நாட்டிலே இருக்க சம் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பேட்சில். ஓகே, ஸோ அதான் நம்ம வேதாந்து ப்ரோ பேட்ச். பசங்களா, இது வந்து ஆன்லைன். ஓகேவா? இந்த ப்ரோ பேட்ச் வந்து ஆன்லைன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பேட்சில் யூ கேன் பி அ பார்ட். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், தர்மபுரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்நெட்டும் ஒரு மொபைல் லேப்டாப் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த பேட்ச் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. ஆனால் இட் வில் பி இன் இங்கிலீஷ், தமிழ் கிடையாது. சரியா? இங்கிலீஷில் தான் சொல்லி தருவாங்க. நவ் என்ன சார் இந்த பேட்சில் ஃபீச்சர்? இந்த பேட்சில் என்ன சார் ஃபீச்சர், என்னெல்லாம் கிடைக்கும்? நான் சேரணும்னு ஆசைப்படுறேன் சார், எனக்கு டீட்டெயிலாக சொல்லி தரீங்களா? யாருக்கு இந்த பேட்ச் சூட் ஆகும்? எல்லாமே நான் சொல்கிறேன் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேட்ச் யாருக்கு சூட் ஆகும் தெரியுமா? முதலாவது, உங்கள் வீட்டு பக்கத்தில் உனக்கு நல்ல கோச்சிங்கே இல்லை சார், என் ஏரியா பக்கத்தில் நல்ல கோச்சிங்கே இல்லை சார், எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு நல்ல டீச்சர்ஸ்கிட்ட படிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் நல்ல ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க வேதாந்து, அந்த மாதிரி செட்டப்பில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எஸ், தென் யூ கேன் ஜாயின். ஏன்னா ஒரு நல்ல ரேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டியூட் தான் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஃபேர் ட்ரூத் இல்லையா? ஸோ வேதாந்துல ஜேஇ மெயின்ஸில், ஜேஇ அட்வான்ஸில், நீட்டில் ஆல் இண்டியா டாப்பர்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு கோச்சிங் நல்லா இல்லைன்னா நீங்கள் இந்த பேட்சை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஆன்லைன் தான். ரெண்டாவது, சில பேர் ஆல்ரெடி வேற எங்கேயாச்சும் சேர்ந்துட்டு கஷ்டப்படுவீங்க. சார் நான் ஒரு இடத்துல சேர்ந்தேன் சார், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டாங்க, ஆனால் எனக்கு செட்டே ஆகலை, அங்கே அவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே புரியல, நான் வந்து கிளாஸில் கவனிக்கவே மாட்டேன், வேஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தென் இது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக, ஒரு சேவிங் ஆப்ஷனாக இது அமையலாம் அவங்க எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பேட்சில் சேரலாம். ஏன்னா பசங்களா, இந்த பேட்சில் உங்களுக்கு டீச் பண்ண போகிறவங்களாம் சம் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் த கண்ட்ரி. ஓகே, லிட்டரலாக இந்தியாவிலே இருக்க பெஸ்ட் டீச்சர்ஸ். ஏன்னா வேதாந்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 200-300 டீச்சர் தான் ஹோல் கம்பெனியில். ஸோ லிட்டரலி தே ஆர் த பெஸ்ட். ஓகே, அதாவது டீச்சர் ஆறுதே அவ்வளோ ஈஸி கிடையாது இன் வேதாந்து. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ், ஹேண்ட் பிக் டீச்சர்ஸ் ஹூ லவ் டீச்சிங், ஹூ என்ஜாய் டீச்சிங், அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பேட்சில்
ஆன்லைன்னால நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், சார் ஆன்லைனா நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் மியூட் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன் சார். கொரோனா டைமில் அதான் சார் பண்ணேன். கொரோனா டைமில் 2021 ஸ்கூல் ஃபுல்லாக ஆன்லைன் தான் நடத்துனாங்க சார், நான் கவனிக்கவே மாட்டேன் சார், அதனால தான் இப்போ நான் கஷ்டப்படுறேன். ஸோ அப்படி நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்க முடியாது. ஏன்னா இந்த பேட்சில் ஆஃப்லைன் லைக் டிசிப்ளின் இருக்கும். எப்படின்னா உங்களோட அட்டென்டிவ்னஸ் கேமரா மூலியமா மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? அடடா மாட்டினீங்களா? ஸோ பசங்களா, உங்களோட அட்டென்ஷனை கேமரா மூலியமா இட் வில் பி மானிட்டர்ட் அண்ட் ப்ராப்பர் டிசிப்ளின் இஸ் மெயின்டைன். நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு ப்ராக்டர் வந்து உங்க வீடியோ ஃபீடை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்க அட்டென்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்க எந்திச்சு போனீங்கன்னா இல்ல தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். Isn't that amazing? வேற லெவல். எஸ் everybody, I hope all of you are excited. I will now explain all the features. And பசங்களா, yes, JEE 2026 King, mail me, எனக்கு மெயில் பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன். shimon.joseph@vedantu.com. ஓகே, அதை நோட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணு, ஐ வில் ஹெல்ப் யூ. சரியா? கிரேட். ஸோ நெக்ஸ்ட், ப்ராக்டர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன். ப்ராக்டர்னா உன்னைய நீ கவனிக்கிறியா இல்லையான்னு செக் பண்றவங்க. அவங்களும் உனக்கு மெசேஜ் அனுப்பி they will try to help you focus on the class. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஃபீட் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ ஃபீடும். நீ கேமரா ஆஃப் பண்ணினா உனக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்லீப், ட்ரை டு வேக் அப் அண்ட் பே அட்டென்ஷன் டு த கிளாஸ்னு அந்த மெசேஜ் உனக்கே வரும். ஸோ அந்த மாதிரி வேதாந்து ஆன்லைன் கிளாஸில் பயங்கரம் இன்வால்வ்டா, பயங்கரம் ஹெவி ரிசர்ச் போயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் சச் அ கூல் ஃபீச்சர். ரெண்டாவது, லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் பை அவர் மாஸ்டர் டீச்சர்ஸ். லைவ் கிளாஸஸ் அண்ட் கிளாஸுக்குள்ளேயே குவிஸ்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு மென்டி குவிஸ் பிடிக்கும்ல, ஸோ அதே மாதிரி கிளாஸுக்குள்ளேயே குவிஸு, லீடர் போர்டு, உங்களை சால்வ் பண்ண வைக்கிறது, மற்ற பசங்களாம் சாட்டில் பேசுவாங்க, அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இந்த பேட்சில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ உங்களை மாதிரி நிறையா பேர் இந்தியா ஃபுல்லாக வருவாங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ யூ கெட் டு மீட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. அவங்களோட நீங்கள் கம்பீட் பண்ணுவீங்க, அவங்களோட நீங்கள் கிளாஸில் டெஸ்ட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர் கிளாஸ் இருக்கிறப்போ சாட்டில் நீங்கள் டவுட் கேட்கலாம், உங்கள் ஆன்சர்ஸை சொல்லலாம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்டு கிளாஸ் டீச்சர் சாட்லேயே டவுட் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க ஆன்லைன் கிளாஸில், 2 டீச்சர்ஸ். இவர் தான் மாஸ்டர் டீச்சர். இப்போ நான் தான் மாஸ்டர் டீச்சர், நான் சொல்லி தருவேன். அதே மாதிரி சாட்டில் இன்னொரு டீச்சர் சாட்டில் உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க டவுட்ஸுக்கு. ஏன்னா மாஸ்டர் டீச்சர் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பார்ல டீச் பண்ணிட்டு, அவரை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ கிளாஸ் டீச்சர்ஸ்டே டவுட் கேட்கலாம். ஏதாவது முக்கியமான டவுட்னா ஆஃப்கோர்ஸ் மாஸ்டர் டீச்சர் ரிப்ளை பண்ணுவார். ஆனால் சின்ன சின்ன டவுட்ஸ், சின்ன சின்ன questions which students have, அதெல்லாம் சாட்லேயே அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் ஃபீச்சர். இது எல்லாமே ப்ரோ பேட்சில் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தத்வா மெட்டீரியல். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்களே. தத்வா வந்து வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 2017 2018 2 வருஷம் நம்ம தத்வா மெட்டீரியல் யூஸ் பண்ணவங்க. தே ஸ்டடிட் யூசிங் தத்வா மெட்டீரியல். அண்ட் அந்த மாதிரி டாப்பர்ஸ் யூஸ் பண்ண நல்ல கிரேடட் மெட்டீரியல். கிரேடட்னா கரெக்டாக லெவலாக ஏறும். எக்ஸசைஸ் 1 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எக்ஸசைஸ் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதான் JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 3 வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும். எக்ஸசைஸ் 4 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அதான் தத்துவா மெட்டீரியல். இது உங்களுக்கு இந்த பேட்சில் சேர்ந்தீங்கன்னா வீட்டுக்கே வரும். ஓகேவா? ஸோ நான் புக்ஸை வேணால் காமிக்கிறேன், என்கிட்ட இருக்குது. ஸோ இதான் நம்ம தத்வா புக்ஸ். இந்த மாதிரி புக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வரும். அண்ட் இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஃபார் யுவர் இன்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே இட் வில் பி கொரியர் டு யூ. நீங்கள் சேர்ந்த பிறகு உங்கள் வீட்டுக்கே அவங்க கொரியர் பண்ணுவாங்க, உங்கள் அட்ரஸ் வாங்கிட்ட பிறகு. ஓகே, ஸோ இதில் பிடிஎஃப் சொல்யூஷன்ஸ், எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பிடிஎஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அப்புறம் கன்சைஸ் தியரி அண்ட் கான்செப்ட் வீடியோஸ், எவ்ரிதிங் இஸ் தேர் இன் திஸ் தத்வா மெட்டீரியல். ஏன்னா நல்ல புக்ஸ் தேவையில்ல. நீ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா, ஒரு கோச்சிங் போகிறேன்னா நல்ல மெட்டீரியல், நல்ல புக்ஸ் சால்வ் பண்ணாதான்
நீ வந்து நல்ல லெவலுக்கு போக முடியும். ஸோ அதனால தான் வி ப்ரொவைட் தி பெஸ்ட் மெட்டீரியல் ஃபார் ஜேஇ மெயின்ஸ், ஃபார் நீட், எந்த எக்ஸாம்னாலும். அண்ட் ஆன்லைன் கிளாஸ்னால நீங்கள் செஷன் மிஸ் பண்ணிட்டா, சார் நான் வந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே சார், என் கசின் பர்த்டே சார், ஒரு கல்யாணம் வருது சார் வீட்டில், நான் வெளியே போகிறேன் சார், இன்னைக்கு கிளாஸை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ணிட்டா யூ கேன் வாட்ச் த ரீப்ளே. எல்லா கிளாஸுமே ரெக்கார்டட், எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் ஆயிரும். லைவாக டீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிளாஸ் தான் நான் லைவாக டீச் பண்ணுவேன். இப்போ எப்படி நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சாட்டில் இல்லையா? ஸோ அதே மாதிரி லைவாக தான் டீச் பண்ணுவாங்க. செஷன் முடிஞ்ச பிறகு அது அப்படியே சேவ் ஆயிரும் ரெக்கார்டிங்காக. ஸோ நீங்கள் எப்போ வேணால் அதை பார்க்கலாம் உங்கள் கோர்ஸ் முடிகிற வரைக்கும். இப்போ 11th நீங்கள் சேர்ந்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. 2 வருஷம் நீங்கள் 12th முடிச்சு நீங்கள் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் இல்லை நீட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நவ் ஹேண்ட் ரிட்டன் டீச்சர்ஸ் நோட்ஸ். ஸோ எல்லா கிளாஸ்லையும் டீச்சர் வந்து எழுதுவாங்க ஸ்லைட்ஸில். இப்போ நான் யூடியூப்ல எழுதுறத நிறைய பேர் கேட்பீங்களே, சார் ஸ்லைட்ஸை கொடுங்க சார், நீங்கள் யூடியூப்ல டீச் பண்ணுற ஸ்லைட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்காக வெயிட் பண்ணவே தேவையில்லை ப்ரோ பேட்சில். ஏன்னா ப்ரோ பேட்சில் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸ்க்கு அப்புறம் கொடுக்கப்படும். அண்ட் சூர்யா, எஸ் சூர்யா, another batch will start. And சூர்யா விடியல் பேட்ச் பசங்க கூட ப்ரோ பேட்ச்ல சேரலாம். எஸ், ஏன்னா ப்ரோ பேட்ச்ல உனக்கு தத்வா புக்ஸ் ஹார்ட் காப்பி கிடைக்கும் அண்ட் டவுட் சால்விங் ஆப் ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும் 24/7. அது மட்டும் இல்லை, யூ ஆல்சோ ஹாவ் அ ஸ்மாலர் பேட்ச் சைஸ், டவுட் சால்விங் அண்ட் ஸ்மாலர் பேட்ச் சைஸ். ஏன்னா ப்ரோ பேட்ச்லாம் சின்ன சின்ன பேட்சஸ். ஓகே, விடியல் பேட்ச் இஸ் வெரி மேசிவ் பேட்ச். நம்ம தமிழ் பசங்க எல்லாம் ஒன்றா, நம்ம யூடியூப் ஃபேமிலியே ஒன்றா சேர்ந்து படிக்கிற பேட்ச் விடியல் பேட்ச். ஓகே, பட் ப்ரோ பேட்ச் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு உன்னை நல்லா தெரிய ஆரம்பிக்கும், உன் பேரெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, உன்னை பேர் வச்சு கூப்பிட்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஓகே, வெரி குட். ஸோ இதான் பசங்களா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்களே, இன்னைக்கு நான் வந்து ஓம்ஸ்லா டீச் பண்ணுறேன். ஸோ நான் டீச் பண்ண ரைட் பண்ண நோட்ஸ் எல்லாமே உனக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு கிடைக்கும், நீ அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பிடிஎஃபா we will share. அண்ட் இதான் பெஸ்ட் ஃபீச்சர் பசங்களா. ஏன்னா டவுட்ஸ் ஆப் இந்த வருஷம் வேதாந்துல 24/7 24 மணி நேரம் நீ டவுட் கேட்கலாம். நீ என்ன டவுட் கேட்டாலும் உனக்கு ரிப்ளை வரும், உனக்கு ஆன்சர் வரும். அண்ட் இது இஸ் சச் அ கூல் ஃபீச்சர். நீ வந்து டீச்சர்கிட்ட டவுட் கேட்டு திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை வெக்கப்படணும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் சும்மா உங்கள் ஃபோன்லேயே டவுட்டை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக யூ வில் கெட் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதான் நம்மளோட டவுட்ஸ் ஆப். அண்ட் ஃபைனலி இந்த ப்ரோ பேட்சை சேர்ந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாட்டி உங்கள் ஃபீஸை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன சார் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? டேய், ப்ரோ பேட்ச் போய் சேர்ந்து பாடுறா. லைக் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் இம்ப்ரூவ் டிராஸ்டிக்கலி. ஸோ நீ வர லெவல், நீ வந்து எங்கே சேர்றப்போ எந்த லெவல் இருக்கியோ, இந்த ப்ரோ பேட்ச் கோர்ஸ் முடிகிறப்போ 100% யூ வில் இம்ப்ரூவ். தட் இஸ் அவர் கேரண்டி. 100%. உன் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நீ நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்ப. ஜேஇ மெயின்ஸில், ஜேஇ அட்வான்ஸில் யூ வில் பி ஸ்கோரிங் பெட்டர். ஸோ தட் இஸ் வை அவர் விஐபி ப்ராமிஸ் என்னது, இஃப் யூ டோன்ட் இம்ப்ரூவ் வி வில் ரீஃபண்ட் த ஃபீ கம்ப்ளீட்லி. கண்டிஷன்ஸ் அப்ளையா சார்? என்ன சார் கண்டிஷன் அப்ளை சொல்லட்டுமா? யூ ஷுட் ஹாவ் 75% அட்டண்டன்ஸ். ஓகேவா பசங்களா? அது என்ன தப்பாடாது? டே, வேற எந்த கண்டிஷன் இல்லைடா, யூ கேன் டேக் மை வேர்ட். 75% அட்டண்டன்ஸ், 75% அட்டண்டன்ஸ் டெஸ்ட்லையும் கிளாஸ்லையும் இருக்கணும். ஆமாம்ல, ஏண்டா நீ கிளாஸுக்கு வந்தால் தானே இம்ப்ரூவ் ஆவ. நீ பாட்டு கோர்ஸை மட்டும் வாங்கிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படா இம்ப்ரூவ் ஆவ? ஒரே கண்டிஷன், எங்கள் கிளாஸை நீ அட்டன் பண்ணணும். இஃப் யூ அட்டன் ஆர் கிளாஸஸ் 75%, முக்கால்வாசி அட்டண்டன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ இம்ப்ரூவ் ஆவ. அண்ட் யுவர் ஃபீஸ் வி வில் ரீஃபண்ட் இட். ஓகே, நீ இம்ப்ரூவ் ஆவாட்டி. லோஹித், டெஸ்ட் சீரீஸ் வந்து மை டெஸ்ட்ல பாரு, வெப்சைட்ல அண்ட் நம்ம ஆப்ல மை டெஸ்ட்னு இருக்கும், அதை செக் பண்ணிப்பார். கண்டிப்பா இருக்கும் லோஹித். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கும், போய் செக் பண்ணு. ஓகே, அண்ட் பசங்களா, எஸ், இந்த பேட்ச்ல டெஸ்ட்டும் ரெகுலர் நடக்கும், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, 2 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும்.
அசைன்மெண்ட்ஸ் தே வில் ஷேர். அப்புறம் உனக்கு புக்ஸு நான் சொன்னது போல் நீ சேர்ந்த பிறகு ஒரு 14 to 20 டேஸில் உன் வீட்டுக்கு வரும் கொரியர் பண்ணி. ஓகேவா? அப்படி ரீச் ஆவாட்டி ப்ளீஸ் மெயில் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் மெயில் பண்ணுங்க. ஓகே, எனக்கு மெயில் பண்ணுங்க shimon.joseph@vedantu.com. ஓகே, அதான் என்னோட மெயில் ஐடி. எனக்கு மெயில் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. சரியா? ஸோ இதான் பசங்களா நம்மளோட ப்ரோ பேட்சோட டீட்டெயில்ஸ். உங்களுக்குன்னு தனி டெலிகிராம் குரூப் உங்கள் கிளாஸுக்குன்னு ஆரம்பித்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குரூப்பில் இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரே குரூப்பில் இருப்பீங்க, பேசிக்கிட்டு ஹேவிங் குட் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ வேதாந்து கம்யூனிட்டி ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பித்து உங்கள் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், அகடமிக் மென்டர்ஸ், கிளாஸ்மேட்ஸோட ஒன்றா இருப்பீங்க. அண்ட் பசங்களா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு மென்டர் இருப்பாங்க. மென்டர்னா ஒரு அண்ணா அக்கா போல நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, நான் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணல, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணா அக்கா போல உங்க கூடவே ஒரு மென்டர், அகடமிக் மென்டர் வருவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் என்ன சப்ஜெக்ட் டவுட்டு, என்ன விஷயம்னாலும் யூ கேன் டாக் டு தெம் உங்கள் ஜேர்னியில். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மென்டர் உங்களுக்காகவே. ஸோ அதுவும் ப்ரோ பேட்ச்ல ஒரு ஃபீச்சர் விச் இஸ் நாட் தேர் இன் அதர் பேட்சஸ். ஓகே, ஸோ இதான் பசங்களா என்டையர் நம்ம வேதாந்தோட ப்ரோ பேட்ச் மெக்கானிசம். எப்படின்னா யூ ஹாவ் டாப் டீச்சர்ஸ் கிளாஸில் டீச் பண்ணுவாங்க. டெஸ்ட் வைப்போம், நீங்கள் போய் இது நடுவில் தத்துவா மெட்டீரியல் சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் பர்சனலைஸ்ட் அகடமிக் மென்டர்ஷிப், ஒருத்தர் உங்களுக்காகவே ஒரு மென்டர் உங்கள் கூடவே கான்டாக்டில் இருப்பாங்க. ஃபீட்பேக், நீங்கள் ஃபீட்பேக் கொடுப்பீங்க, கிளாஸில் நல்லா இருக்கா, எல்லாம் சரியாக போகுதா, உங்கள் ஃபீட்பேக் எடுத்து வி மேக் இட் பெட்டர். உங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் டெய்லி காம்ப்ரிஹென்சிவ் கண்டென்ட், நம்ம தத்துவா மெட்டீரியல், நம்ம அசைன்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் வில் பி ஷேர்ட் டு யூ. ஓகே, ஸோ இதான் நம்மளோட வேதாந்து ப்ரோ பேட்ச். இந்த மாதிரி ஒரு ரோபஸ்ட் சிஸ்டம், பர்ஃபெக்டான சிஸ்டம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ். இந்த வருஷம் வேதாந்துல ஆல் இண்டியா ரேங்க் 101 எங்க கிட்ட படிச்ச ஆன்லைன் ஸ்டூடெண்ட், வெறும் ஆன்லைன்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட், he got all India rank 101. Okay, and this boy studied with us for last few years. Okay, and இது இந்த வருஷம் ரிசல்ட் 2024. and இது ஒலிம்பியாட் நீங்க பார்த்துருப்பீங்க. வேதாந்தோட பர்ஃபார்மன்ஸ் ஒலிம்பியாட்ல மேட்சே பண்ண முடியாது. இந்தியன் டீம்ல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போன வருஷம் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் கோல்ட் மெடலிஸ்ட், இந்த வருஷம் பயாலஜி ஒலிம்பியாட் கோல்ட் மெடலிஸ்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோல்ட் மெடலிஸ்ட் we have produced from our online students. இது போன வருஷம் ஆல் இந்தியா ரேங்க் 21. போன வருஷம் பிரகர் ஜெயின், he got all India rank 21. and this is his testimony. He studied with us ஆன்லைன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு டாப் ரேங்க் எடுத்து, if you want to change and take control of your future, நீங்க நல்ல காலேஜ், நல்ல ட்ரீம் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதான் பசங்களா சரியான டைம். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். நீங்க எங்க படிச்சாலும் நல்லா படிங்க, சந்தோஷமா படிங்க. அண்ட் டோன்ட் டேக் இட் கேஷுவலா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு டைம் பீரியட். G-Edits, you can join Pro Batch for NEET. Pro Batch வெறும் ஜேஇக்கு தான் இருக்கா சார்? நீட்டுக்கும் இருக்கு. அதுக்கும் நீங்க கீழே இருக்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம். அதான் இப்போ நான் சொல்ல போறேன். நீங்க இந்த பேட்ச்ல சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொன்னது போல உங்களுக்கு கோச்சிங் வீட்டு பக்கத்துல சரியா இல்லை, நல்ல டாப் டீச்சர்ஸ் வேணும். அண்ட் நிறைய பேர் வந்து சார் எனக்கு வேற இடத்துல சேர்ந்தேன் சார், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எப்படியாவது ஐஐடி கிராக் பண்ணணும், எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். இதை நீங்க சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஐ வில் ஷோ யூ த ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதான் வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல்ல. ஸோ இந்த வீடியோ தான் நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா வேதாந்து ப்ரோ பேட்சோட லிங்க் இருக்கு பசங்களா. திஸ் இஸ் a legendary batch. ஏன்னா வேதாந்துல எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல உண்டு. யூ ஹாவ் தத்துவா மெட்டீரியல், டவுட் சால்விங், டாப் டீச்சர்ஸ் இந்த கண்ட்ரி. ஆனால் இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிஃபோர் ஜாயினிங். இந்த பேட்ச் இங்கிலீஷ் பேட்ச், அதாவது டீச்சர்ஸ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ 11th ப்ரோ பேட்ச் நீங்கள் ஜேஇனாலும் சரி, நீட்னாலும் சரி,
நீங்க இந்த லிங்கை ஃபில் பண்ணலாம் யாரா இருந்தாலும். ஸோ இதான் அட்மிஷன் என்கொயரி ஃபார்ம். எங்க டீம் உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க and they will guide you. You can join this at the earliest. Like I said, இது நல்ல டைம் பீரியட் டு ஸ்டார்ட். ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லிட்டரலா 2 வருஷம் டைம் இருக்கு. You can make a big difference. Okay? So all the very best and work hard பசங்களா. இது வந்து I wanted to share it because நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் 11th ப்ரோ பேட்ச் எப்படி ஜாயின் பண்றது, 11th ப்ரோ பேட்ச் இருக்கா? Many students and parents were requesting me. I hope this video explained everything. இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகேவா? வெரி குட். Thank you so much. Love you all and see you all in our flagship batch, pro batch. Take care. All the very best. Bye பசங்களா.